ஹாய் guys, வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ guys இன்னைக்கு நம்ம பிசி அல்டிமேட்ல எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஸோ இது உளவியல் வினாக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் 1 தானே சார் போட்டிருக்கீங்க, பிசி அல்டிமேட்னு எதுவுமே போடலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நடைபெற்ற தோழா டெஸ்ட் பேட்ச் நடக்குதுல 75 ரூபாய் எங்க அகாடமில. ஸோ அந்த தோழா டெஸ்ட் பேட்ச்ல இடம்பெற்ற உளவியல் கேள்விகளுக்கான விரிவான விளக்கங்கள் தான் இப்போ கொடுக்க போறேன். சார் அப்போ 10 டெஸ்ட்டுமே போட்டுருவீங்களான்னா கண்டிப்பா கிடையாதுமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இது மட்டும் போடுறேன். ஏன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனை எங்கேயோ எழுதுற ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணுமேன்றதுனால தான் இந்த வீடியோவே நான் போட்டேன் பிசி அல்டிமேட்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10க்குமே நான் விரிவான விளக்கங்கள் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்ல லாகின் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றீங்கல்ல, அதே லிங்க்குள்ள போனீங்கன்னா அதே லிங்க்ல அந்த கொஸ்டின் பேப்பர் லிங்க்கு பக்கத்துலேயே வீடியோ லிங்க் கொடுத்துட்டு இருப்பேன். சோ நேற்றே நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ. சோ பார்க்க தவறியவர்கள் மீண்டும் போய் ஒரு முறை பார்த்துக்கோ, நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். சோ இதுக்கு மேல நீ என்னைக்கு டெஸ்ட் முடிக்கிறியோ அன்னைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் இந்த வீடியோ அப்லோட் ஆயிடும். சோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, சாரி டவுன்லோட்லாம் பண்ண முடியாது, கிளிக் பண்ணி ஆன்சர்ஸ் பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ எந்த கொஸ்டின் டவுட்டா இருக்கோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எப்படி சால்வ் பண்ணிருக்கேன், ஸோ ஏன் அதுக்கு அப்படி நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன், அந்த விரிவான விளக்கத்தெல்லாம் கேளு, அப்பதான் உன்னால யூகமா யோசிக்கவே முடியும். ஓகேவா? ஸோ அதனால நாங்க அப்லோட் பண்றோம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாக்கி இருக்கக்கூடிய 9 டெஸ்ட்டுமே உங்களுக்கு உங்களுடைய போர்ட்டல்லே, அந்த லாகின் ஐடி போர்ட்டல்லே வந்துடும். ஸோ நீங்க வீடியோ கண்டிப்பா டவுன்லோட் பண்ண முடியாது, பட் நீங்க ஆனா பார்த்துக்கலாம். ஓகேவா? தாராளமா பாருங்க, நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுங்க, டவுட் எதுவுமே வச்சுக்காதீங்க உளவியல்ல. ஸோ இதே மாதிரி எங்க திருச்சி பசங்க கிட்டையும், திருச்சி காய்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஹலோ, ஸோ அவங்களுக்குமே சரி, அதே நேரத்தில் வேலூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சரி, எல்லாருக்குமே கூட உங்களுக்கு தனியா ஒரு போர்ட்டல் எங்க அகாடமி சார்பில் இருந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்குமே இந்த क्वेश्चन பேப்பர் கூடிய டிஸ்கஷன் வீடியோ வந்துரும். சோ நீங்க இன்னைக்கு டெஸ்ட் எழுதுங்க, உங்களுக்கு நாளைக்கு தான் ஆன்லைன்ல நடக்கிறதுனால ஒண்ணா சேர்த்து தான் வரும். சோ நீங்களும் பார்த்துப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த டவுட்டை எங்க இருந்தாலும் சொல்லணும்னா இத ஃபர்ஸ்ட் டே வீடியோ போட்டுருக்கேன். சோ இதுக்கு அடுத்து 9 வீடியோ உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, சரியான இணையை காண்க. क्वेश्चनலாம் எப்படி இருக்குன்னு அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. இதுல இருந்து இன்னும் எதனா கரெக்ஷன் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். ஓகேவா? மருத்துவர் நோயாளியுடன் தொடர்புடையவரானால் வக்கீல் யாருடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப மருத்துவருக்கு நோயாளிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சோ மருத்துவர் பிழைக்கணும்னாலே நோயாளி வந்தாதான் மருத்துவரால் என்ன பண்ண முடியும், பிழைக்கவே முடியும். அப்ப வக்கீலுக்கு யாரை வச்சு போடுனா, உடனே நிறைய பேர் நேற்று மிஸ் மேட்ச் பண்ணி ஆன்சர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி எதை போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு போட்டிருந்தாங்க. குற்றவாளின்னு போட்டிருந்தாங்க. சோ குற்றவாளி என்பது ஆன்சர் தவறு. அதாவது கொஞ்சம் ட்விஸ்டாவும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வக்கீல் கிட்ட செல்பவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க வக்கீல் கிட்ட, அதுக்கு அவங்கள போய் குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? அவங்க மேபி டைவர்ஸ் அப்ளை பண்ணி போயிருக்கலாம். அண்ணன் தம்பிங்க நிலத்தகராறுன்னு போறாங்க, அதனால 2 பேரும் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டா போறாங்க, 2 பேருக்கும் என்னது நிலத்தகராறு, பிரிச்சு விடுங்க வக்கீல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ வக்கீல் கிட்ட போற அனைவருமே குற்றவாளிகள் இல்ல. அப்போ ஒரு வக்கீல் வாதாடும் போது எனது குற்றவாளிக்காக நான் வாதாடுகிறேன் அப்படின்னு வாதாடுறாரு. வக்கீல் கிட்ட போற எல்லாருமே குற்றவாளிகள். ஒரு பக்கம் நீதி இருக்குதுன்னா ஒரு பக்கம் கண்டிப்பா என்ன இருக்கும், அநீதி இருக்கும். அப்ப வக்கீல் கிட்ட போற அனைவருமே குற்றவாளிகள் இல்ல. அப்ப வக்கீலை எடுத்தோன்னே நீங்க யாரோட தொடர்பு படுத்தக்கூடாது, குற்றவாளிகளை தொடர்பு படுத்தக்கூடாது. இதுதான் உள ரீதியான கேள்விகள். புரிஞ்சு உணர்ந்து நீ பதில் சொல்லணும். அப்ப என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, கட்சிக்காரர். சார் நான் திமுக கட்சிக்காரங்க அதிமுக கட்சிக்காரங்க நினைச்சிட்டேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. வக்கீல் சொல்லும் போது சொல்லுவாரு, எனது கட்சிக்காரர் என்ன தவறு செய்தார் இவரானர் வண்டுமுருகன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வக்கீல் என்பவர் யாருடன் தொடர்புடையவர், அவருடைய கட்சிக்காரர், வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப வக்கீல் என்பவர் கட்சிக்காரருடன் தொடர்புடையவர், குற்றவாளியுடன் தொடர்புடையவர் அல்ல. வக்கீலிடம் செல்பவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் அல்ல. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோ. சோ இந்த மாதிரி ட்விஸ்ட் உள்ள ஒரு क्वेश्चंस கேக்குறானா ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணு. சோ இருக்கக்கூடிய 25 கேள்விகளுமே சிம்பிளா இருக்காது, கண்டிப்பா சிம்பிளா இருக்கும், ஆனா ட்விஸ்ட் உள்ளதா இருக்கும். ஏதாச்சும் ஒரு கேள்வி அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு. சோ இப்போ நம்ம ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு போவோம், ஏன்னா நீங்க தான் நல்லா ஆன்சர் பண்றீங்களே. மலர் என்பது இதழ்களுடன் தொடர்புடையது. மலர் என்பது எதனுடன் தொடர்புடையது? இதழ்களுடன் தொடர்புடையது. அப்படியெனில் புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையது? புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஏ ஆப்ஷன் கொடுக்கலாமா? ஏ ஆசிரியர். புத்தகம் என்பது ஆசிரியருடன் தொடர்புடையதா? இல்ல பி பக்கங்கள், பக்கங்களுடன் தொடர்புடையதா? சி லைப்ரரி. லைப்ரரி என்னன்னு சொல்லுவீங்க, நூலகம், நூலகத்துடன் தொடர்புடையதா? அல்லது டி எழுத்தாளர். ரெண்டுமே ஒண்ணுதான், இல்ல ஆசிரியர்னாலும் ஒண்ணுதான், எழுத்தாளர்னாலும் ஒண்ணுதான். சோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. சோ புத்தகம் என்பது இதில் எதனுடன் தொடர்புடையது? மலர் என்பது இதழ்களுடன் தொடர்புடையது எனில் புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையது? சோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இரண்டாவது கேள்வி, நிமிடமுள் 1 மணி நேரம் 30 நிமிடம் கடிகாரத்தில் கடந்திருந்தால் நிமிடமுள்ளால் கடக்கப்பட்ட கோண அளவை காண்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கடிகாரம்னா ஒரு வட்டமானா இருக்கட்டும், இல்ல ஒரு சதுரமானா இருக்கட்டும், கடிகாரம்னா மொத்தம் எத்தனை டிகிரி? 360
டிகிரி. ஒரு கடிகாரம் என்பது ஒரு ரவுண்டு மொத்தமா சுத்தி வர்றதுக்கு 360 டிகிரி ஆகும். அப்போ நிமிட முள் நம்ம கிட்ட 2 முள் இருக்கு. ஒன்னு நிமிட முள், இன்னொன்னு என்ன முள்ளுன்னு பாத்தீங்கன்னா நேர முள். 2 முள் இருக்கு, நேர முள், நிமிட முள். நிமிட முள்ன்றது பெருசா சின்னதாமா நீங்க கடிகாரத்துல பார்க்கக்கூடியது, இது பெரிய முள். நிமிட முள் தான் என்ன முள்? பெரிய முள். அப்ப நேர முள் என்ன முள்ளுன்னு பாத்தீங்கன்னா சிறிய முள். நேர முள் என்ன முள்? சிறிய முள். அப்போ 12, 1, 2, 3 இப்படி கடிகாரத்துல டைம் இருக்கும்ல. அப்ப இந்த 12ல இருக்கக்கூடிய இந்த பெரிய புள்ளிக்கும் 1ல இருக்கக்கூடிய பெரிய புள்ளிக்கும் எத்தனை நிமிஷம் கேப்னா 5 நிமிடம் கேப். 5 நிமிடம் கேப். இது மொத்தமா சுத்தி வர்றதுக்கு பெரிய முள்ளுக்கு எவ்வளவு நேரம் தேவை, அதாவது நிமிட முள்ளுக்கு எவ்வளவு நேரம் தேவைன்னா 1 மணி நேரம் இருந்தா போதும். 12ல இங்க இருக்குமா, இப்போ 1 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோ, சின்ன முள் 1 பெரிய முள் 12 இருக்கு. இப்போ இந்த பெரிய முள் மறுபடியும் இதே 12 வரதுக்கு 2 மணி அப்போ வந்துடும். அப்போ 1 மணி நேரத்துல இது 360 டிகிரி சுத்திடுது. ஆனா இவனால 360 டிகிரியை 1 மணி நேரத்துல சுத்த முடியாது. அவனுக்கு தேவை 12 மணி நேரம். அவனுக்கு தேவை எவ்வளோ? 12 மணி நேரம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த நிமிஷம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ இது 5 நிமிஷம்னா இதுக்கு நடுவில் 4 கோடு இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் ஸ்பேஸ்க்கும் எத்தனை டிகிரி இருக்குன்னா 6 டிகிரி இருக்கு. ஒரு நிமிஷம் ஸ்பேஸ்க்கும் எத்தனை டிகிரி இருக்கு? 6 டிகிரி. அப்போ நிமிடமுள் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை டிகிரியை கடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டிகிரி. நேரமுள் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை டிகிரியை கடக்கும்னு பாத்தீங்கன்னா 1/2 டிகிரி. சோ இந்த ரெண்டு வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நிமிஷ முள், பெரிய முள்ளால ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரியை கடக்க முடியும். நேர முள்ளால ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரியை தான் கடக்க முடியும். அப்போ அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை அந்த டிகிரியால மல்டிப்ளை பண்ணி சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது நிமிட முள் 1 மணி நேரம் 30 நிமிடம். 1 மணி நேரம் 30 நிமிடம். முதல்ல இது டோட்டலா எத்தனை நிமிஷம்ன்றதை கண்டுபிடிங்க. 1 மணி நேரம்ன்றது எத்தனை நிமிஷமா? 60 நிமிடம். 1 மணி நேரம்ன்றது எத்தனை நிமிஷம்? 60 நிமிடம் பிளஸ் 30 நிமிடம் எக்ஸ்ட்ரா. அப்போ 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம்ன்றது எத்தனை நிமிஷம்? 90 நிமிடம். அப்போ 90 நிமிடத்துல நேரமுள், அதாவது சாரி நிமிடமுள் எவ்வளவு டிகிரியை கவர் பண்ணிருக்குன்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரியா? அப்ப 90யும் 6யும் நீ பெருக்கினா உனக்கு ஆன்சர் வந்துடும். 9 6 54, 0 1 இருக்கிறதுனால 0. அப்போ ஒரு மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு நிமிடம் உள்ளால் கடக்கப்படக்கூடிய கோண வளைவு என்ன? 540 டிகிரி. புரிஞ்சுதா? இதுவே நேரமுள் கேட்டிருக்காங்க 1.5 மணி நேரத்துக்குன்னா 90 நிமிஷம் தான். 90 நிமிஷம் எதால பெருக்கணும்? அரையால பெருக்கணும். ஏன்? நேரமுள்ளால ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரியை தான் கடக்க முடியும். சோ இதை அடிச்சா 45 டிகிரி. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? நேர முள். அப்போ நிமிடமுள் 540 டிகிரி, நேரமுள் 45 டிகிரி. இப்போ நான் உன்ன ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? உன்னுடைய பரீட்சை நேரம் எவ்வளவு நேரம்? 2.5 மணி நேரம். உன் பரீட்சை நேரம் எவ்வளோ? 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம்ன்றது 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த 2.5 மணி நேரத்துல நீ எனக்கு நிமிடமுள் தான் சொல்ல போற. நிமிடமுள் எத்தனை டிகிரியை கடந்திருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உனக்கே தெரியும் 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். அப்ப 2.5 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம்ன்றதை கண்டுபிடிச்சு அது எதால பெருக்கி சொல்லணும்? 6 டிகிரியால பெருக்கி சொல்லணும். 6 டிகிரியால பெருக்கி சொன்னா நிமிடமுள் கிடைச்சிடும். நேரமுள் கிடைக்கிறதுக்கு எத்தனை டிகிரியால பெருக்கணும்? 6 டிகிரியால பெருக்கணும். guys are get ready. அடுத்தது 3வது கேள்வி. ஒரு லீப் வருடத்தில் ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை எனில் அதே வருடத்தில் மார்ச் முதல் நாள் என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. ஜனவரி 1 வந்து வெள்ளிக்கிழமையா? சரி, ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை. ஜனவரி 1 வந்து என்னது? வெள்ளிக்கிழமை. அதே வருடத்துல மார்ச் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. நீங்க எப்படி வேணா கணக்கு போடலாம். ஆனா சிம்பிளாவும் ஒன்று சொல்லித்தரேன். ஒரு மாசத்துல 1ஆம் தேதி எதுவோ அதே தான் 29ஆம் தேதியும் வரும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேலண்டர் வேணா கூட இப்ப செக் பண்ணிக்கோ. ஒரு மாசத்துல 1ஆம் தேதி எதுவோ அதே தான் என்ன தேதி? 29. அப்போ 1ஆம் தேதி ஜனவரியில வெள்ளிக்கிழமைனா 29ஆம் தேதி என்னது? வெள்ளி. அப்ப டக்குன்னு அந்த மாசத்தோட கடைசிக்கு வந்துட்டோமா? அப்ப 30 31 வா. 30 31 இது சனி, இது ஞாயிறு. அப்ப ஜனவரி ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிருச்சு. அப்ப பிப்ரவரி 1 என்ன கிழமை ஆரம்பிக்கும்? திங்கள். பிப்ரவரி 1 திங்கள். அப்ப பிப்ரவரி 29 என்ன கிழமை? திங்கள். என்ன சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க? பிப்ரவரியில் 28 நாள் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா என்ன வருஷம் சொல்லிட்டாங்க?
லீப் வருஷம் சொல்லிட்டாங்க. அப்ப லீப் வருடத்துல 29 நாள் இருக்கும். அப்ப பிப்ரவரி 1 திங்கள்னா 29 என்ன திங்கள். அப்ப மார்ச் 1 என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். சோ ஆன்சர் ஏ செவ்வாய். இது புதன் இல்ல புதன். ஆனா அது ஆன்சர் இல்ல, நான் சொல்லிடுறேன். செவ்வாய் தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப மார்ச் 1 செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு. இது நீ நாள் வச்சு கூட போடுறதா இருந்தா போடு, அது வசதி அவங்களை பொறுத்து. அடுத்தது 4வது கேள்வி. பேல் என்பதை இப்படி சொல்லிட்டு எர்த் என்பதை இப்படி சொல்லிட்டு பேர்ல் என்பதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப பி என்ன எழுதிருக்காங்க 2, இ என்ன எழுதிருக்காங்க 4, அடுத்தது ஏவை என்ன எழுதிருக்காங்க 1, அடுத்தது ஆர் என்ன எழுதிருக்காங்க 5, அடுத்தது எல் என்ன எழுதிருக்காங்க 3. அப்ப 2 4 1 5 3. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி ஆப்ஷன். ஓகேவா? 2 4 1 5 3. 2 4ன்னு பார்த்தோனே ஆன்சர் போட்டுட்டு இருப்பீங்க गाइस. சூப்பர். அடுத்தது 42 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் மகேஷ் என்பவன் கீழிருந்து 16வது இடம் பிடித்துள்ளான் எனில் மேலிருந்து அவனுடைய இடம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேரு 42 பேர். இதுல மகேஷன் ஒரு பையன் கீழ இருந்து எத்தனாவது 16வது இடம். கீழ இருந்து 16வதுனா மேல இருந்து எத்தனைன்னு கேக்குறாங்க. சொல்லிடலாமா? கிளாஸ்ல மொத்தம் 42 இல்ல. அப்ப இதுல ஒரு நம்பரை கழிக்கணும். என்ன நம்பரை? 16 கழிச்சு இல்லாம தூக்கின்னு போயிட்டு கூடாது. 16க்கு கீழே இருக்கிற 15 பேர் தான் எனக்கு தேவையில்லை. அதாவது 16னுடைய முன்னாடி நம்பர் என்ன 15. அந்த 15 பேர் எனக்கு தேவையில்லை. அப்பதான் மகேஷோட இடம் மேல இருந்து என்னால சொல்ல முடியும். சோ 15 கழிக்கிறேன். 42ல 15 கழிக்கிறேன். 12ல 5 போச்சுன்னா 7, 3ல 1 போச்சுன்னா 2. சோ மகேஷின் இடம் 27வது டி ஆப்ஷன். சரியா போச்சா? 6வது கேள்வி. குற்றவாளி, திருடன், நீதிபதி இவற்றினுடைய வெண்படத்தை கேட்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? திருடுவது என்பது ஒரு குற்றம். ஒரு குற்றம். அப்ப அவன் குற்றவாளியில சேருவான். திருடுவது என்பது ஒரு குற்றம், அதனால அவன் எதுல சேருவான்? குற்றவாளியில சேருவான். நீதிபதி என்பவருக்கு இவர்களுக்குள்ள அடங்குவாரா? கண்டிப்பா கிடையாது. நீதிபதி என்பது ஒரு நீதியை வழங்குபவர். யாரை குற்றம் செய்தவர்களுக்கு எல்லாம் தண்டனையை வழங்குபவர். அப்ப அவர் தனியா சேர்ந்துருவார். ஒரு தனி ப்ரொஃபஷன். அப்ப நீதிபதி தனியா போயிட்டாரு. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது ஒரு விடுபட்ட எண்ணெய் தேர்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 2ம் 4ம் சேர்ந்து 20ன்னு உருவாயிருக்கு. எப்படிப்பா உருவாச்சு? 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் சேர்ந்து 20ன்ற நம்பர் எப்படி உருவாச்சுன்னா 2 ஸ்கொயர் பண்ணி 4 ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? கூட்டி இருக்காங்க. ஏன்னா 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னது 20ன்னு எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இங்க என்ன நம்பர் 3 9 90. 9 ஸ்கொயர் 81, 3 ஸ்கொயர் 9. இது ரெண்டுத்தையும் கூட்டி இருந்தா 90. சூப்பர். அப்போ இங்க 1 இருக்கு, இங்க 7 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க. 7 ஸ்கொயர் 49, 1 ஸ்கொயர் 1. ரெண்டுத்தையும் கூட்டி இருந்தா என்னதுமா 50. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 50. சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அடுத்தது 8வது क्वेश्चन ஒரு ரத்த உறவுகளை பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். ஏ என்பவர் யாருடைய மனைவி? பி னுடைய மனைவி. அப்ப ஏ என்பவர் யாருடைய மனைவி என்றால் பி னுடைய மனைவி. அப்ப கண்டிப்பா பி என்னவா இருந்திருக்கணும்? கணவனா இருந்திருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அப்ப பி கணவர், ஏ மனைவி. அடுத்தது டி என்பவர் ஏவின் சகோதரன். இந்த ஏவுக்கு ஒரு சகோதரன் இருக்கார். அது யாரு? டி. டி என்பவர் ஏவின் சகோதரன். சகோதரன் போது பிளஸ் பாசிட்டிவ். ஓகேவா? அப்ப இவரோட மச்சான். தான் ஒய்ஃபோட கூட பிறந்தவர். இவருக்கு என்ன வேணும்? மச்சான். அடுத்தது P மற்றும் Q ஆகிய இருவரும் E இன் குழந்தைகள். அப்போ E ன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த E க்கு 2 குழந்தைகள். ஒன்னு P, இன்னொன்னு Q. குழந்தைகள் சொன்னாங்களே தவிர ஆனா பெண்ணான்னு குறிப்பிடல. ஓகே, ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்தது மேலும் E என்பவர் யாருடைய மனைவி? E என்பவர் D னுடைய மனைவின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப D னுடைய வைஃப். அப்ப இது ஒரு கல்யாணமான ஜோடி. அப்ப 2 கல்யாணமான ஜோடி ஒன்னு இருக்கு. ஒன்னு A B, இன்னொன்னு E D. அப்ப EDயும் ஒரு திருமணமான ஜோடி, ஏவும் பியும் ஒரு திருமணமான ஜோடி. EDயும் 2 குழந்தைங்க இருக்கு. ஒன்னு P, இன்னொன்னு Q. அதுல ஆண் யார் பெண் யாருன்னு குறிப்பிடல. நமக்கு கடைசியில என்ன கேட்டிருக்காங்கன்னா D என்பவர் Qவிற்கு என்ன உறவு? இந்த Qவுக்கு D என்ன உறவுன்னு கேக்குறாங்க. D க்கு Q என்னமா உறவு? முதலில் சொல்பவர் தான் இரண்டாவதாக சொல்பவர் என்னன்னு கூப்பிடணும். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. D என்பவர், இதுதான் நிறைய பேர் தப்பு பண்றது. D என்பவர் Qவிற்கு என்ன உறவு? இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் தெளிவா வருது என்னன்னா, இந்த ரெண்டாவதா இருக்கிறவன் போய் முதல்ல இருக்கிறவனை என்னன்னு கூப்பிடுவான். அப்படி புரிஞ்சுக்கோ, அதுதான் முக்கியம். ரெண்டாவதா இருக்கிறவன் போய் முதல்ல இருக்கிறவனை என்னன்னு கூப்பிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப Q போய் D என்னன்னு கூப்பிடும்? அப்பா, நைனா அப்படின்னு கூப்பிடும். பிகாஸ் ஈயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஈனுடைய குழந்தைகள் தான் இவங்க 2 பேரும். அப்ப தன்னுடைய கணவனை போய் Q என்னன்னு கூப்பிட்டுருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், தட் மீன்ஸ் தந்தை. ஓகேவா? சீன் கூப்பிட்டுருக்கணும். ஓகேவா? தந்தை, ஃபாதர்.
அடுத்தது 9வது கொஸ்டின், வேறுபட்டதை தீர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறுபட்டதை தீர்க்கனா ஈஸியா பண்ணிடலாம். 64 144 பார்த்த உடனே என்ன மிஸ்டேக் பண்றேன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 64 8 ஸ்கொயர் எடுத்தோடனே உனக்கு ஸ்கொயர் ஈஸின்றதுனால அதை ஸ்கொயரா பார்க்க தோணும் கண்ணு. இப்ப 144ன்றது 12ஓட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 125 மைண்ட் என்னவா ரீட் பண்ணிடும் பாத்தீங்கன்னா 15ஓட ஸ்கொயர்னு ரீட் பண்ணிடும். அப்ப எது தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, 27 தான் சார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. சொல்றது புரியுதா? 64 8 ஸ்கொயர்னு பார்த்துட்டு 144 12 ஸ்கொயர்னு பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உன் மைண்ட் எப்படி திங்க் ஆகும் சில பேருக்கு 125 15ஓட ஸ்கொயரா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 27 தப்புன்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒன்ஸ் OMR தொட்ட நீ கேட்ட அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. OMR தொடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விலையும் அங்க என்ன இருக்குன்றதை யோசிச்சு முடிவிடு. சோ இது 64 8 ஸ்கொயர்ல வர மாதிரியே வேற எதுலயும் வரும் 4 கியூப். அப்ப 64 8 ஸ்கொயர்னு சொல்லலாம், 4 கியூப்னு சொல்லலாம், 27 3 கியூப்னு சொல்லலாம். 125 15ஓட ஸ்கொயரே கிடையாது. 15ஓட ஸ்கொயர் வந்து 225. அப்ப 125 எதோட கியூப்னு பாத்தீங்கன்னா 5 கியூப். அப்ப 144 தான் வெளியே போகுது 12 ஸ்கொயர். புரியுதா? மற்றது எல்லாமே கியூப், அது மட்டும் தான் ஸ்கொயர். சோ அது கொஞ்சம் உஷாரா பண்ணுங்க. 10வது கேள்வி, விடுபட்ட எண்ணை தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 11 15 24 40 கேள்விக்குறி. சோ 1 கூட்டி எழுதியிருக்காங்க, அடுத்தது 4 கூட்டி எழுதியிருக்காங்க, அடுத்தது 9 கூட்டி எழுதியிருக்காங்க. பார்த்தோன்னே லாஜிக் கண்டுபிடிச்சிட்டேன். 1ன்றது 1 ஸ்கொயர், 4ன்றது 2 ஸ்கொயர், 9ன்றது 3 ஸ்கொயர். அப்ப அதுக்கு அடுத்தது என்னது 16 கூட்டி எழுதியிருக்காங்க. இது என்ன ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்ப அடுத்தது என்னது 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால 25. 40ஓட 25 கூட்டினா 65. முடிஞ்சிருச்சா? சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே. அடுத்தது 10 பேர் கலந்து கொண்ட ஒரு விருந்தில் ஒருவருக்கொருவர் ஒரே ஒரு முறை கைகுலுக்கி கொள்கின்றனர் எனில் எத்தனை கைகுலுக்கல்கள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒருத்தன், இப்ப 10 பேர்ல நான் ஒருத்தனா, என்ன தவிர பாக்கி இருக்க 9 பேர் கூட நான் ஹேண்ட் ஷேக் பண்ணும் பொழுது, இப்ப நான் என்ன அரவிந்தன் இன்னொருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் அவர் கூட கை குலுக்கும் பொழுது நான் கை குலுக்கணும், இது அந்த ஈவெண்ட்டுமே முடிஞ்சிருச்சு, அவர் என் கூட ஹேண்ட் ஷேக் பண்ண ஈவெண்ட்டுமே முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரே கல்லுல 2 மாங்கா, நாங்க 2 பேரும் இப்ப ஹேண்ட் ஷேக் பண்றோம்னா என்னுடைய பாசிபிலிட்டியும் முடிஞ்சிருச்சு, அவருடைய பாசிபிலிட்டியும் முடிஞ்சிருச்சு. அப்போ இங்க நீங்க எடுத்த உடனே பிளைண்டா என்ன பண்ணிடுவீங்க 10 பேர், அப்ப அவரை விட்டு பாக்கி இருக்க 9 பேரோட அவர் கை குலுக்கணும்னா 10 × 9 90ன்னு போட்டுருவீங்க. ஆன்சர் 90 கிடையாது அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சோ 2 பேர் இப்ப கை குலுக்குறாங்கன்னா இவர் கை குலுக்கணும் முடிஞ்சிருச்சு, இவர் கை குலுக்கணும் முடிஞ்சிருச்சு. அப்போ அங்க என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுக்குறாங்கனாலே எத்தனை பேர் அங்க கொடுக்குறாங்கன்றத பாருங்க. இது மாதிரி நிறைய क्वेश्चन கேட்பாங்க. 6 பேர் கேம் விளையாடுனாங்க, 8 பேர் கேம் விளையாடுனாங்க, இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. எத்தனை பேரை கொடுக்குறாங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் பின்னாடி, that means 10க்கு அடுத்த நம்பர் என்னது 9. அப்ப 10 × 9 கீழே என்ன போடணும்னா 1 × 2 அவ்வளவுதாமா. ஓகேவா? n × n - 1 divided by 2 ன்னு சொல்வாங்க இருக்கு. ஓகேவா? நீங்க இது படிச்சுக்கோங்க. 10 × 9 divided by 1 × 2. இது அடிக்கலாமா? இது அடிச்சா 5 முறை. அப்ப 9 × 5 45. அப்ப எத்தனை கைகுலுக்கல்கள் நடைபெற்றிருக்கும்னா 45. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ இதுவே கேட்பாங்க. இப்ப 6 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து எல்லாரும் கூடயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஒரே ஒரு முறை தான் விளையாடணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க 6 × 5 divided by 1 × 2 அடிச்சா 3. 3 5 என்னதுமா 5. அவ்வளவுதான் சொல்லணும். புரியுதாமா சொல்றது? அப்ப என்ன சொல்றாங்களோ, என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை எழுதிட்டு கீழே × 1/2 சாரி 1 × 2 போட்டுருங்க. அவ்வளவுதான். அடுத்தது 12வது क्वेश्चन ஒரு திசைகள் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ராமு என்பவன் வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் செல்கிறான். வடக்கு என்பது மேலதான், எல்லாருக்குமே தெரியும். அப்ப வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் யார் போறாங்க? ராமு. பின் வலது பக்கம் திரும்புகிறார். எதுமா வலது, இப்படி போறவங்களுக்கு இந்த பக்கம் தான். அப்ப வலது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கிறார். ஓகே. பின் இடது பக்கம் திரும்புகிறார். இடது என்பது எப்படி, இந்த பக்கம் போறவங்களுக்கு இது. இடது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் சென்றால் இறுதியில் இடப்பக்கம் திரும்பினால் அவர் பார்க்கும் திசை. இறுதியில் அங்க சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க. இறுதியில் மறுபடியும் என்ன பக்கம் திரும்புறார்? இடப்பக்கம் திரும்புகிறார். இப்படி திரும்பினால் அவர் பார்க்கும் திசை என்னன்னு கேக்குறாங்க. இந்த திசை என்ன திசையமா குறிக்குது? மேற்கு. சோ ஆன்சர் வந்து டி, மேற்கு. ஓகேவா? அடுத்தது 13வது क्वेश्चन ஒரு வெண்படம் இது கொடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பை வரைபடம் கொடுத்திருக்காங்க. இந்த பை வரைபடத்தை நல்லா உற்று நோக்குங்க. இதுல காஃபி அருந்துபவர்கள், எனக்கு கொஞ்சம் இதுவா தெரியுது, உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து காஃபிமா, காஃபி அருந்துபவர்கள். காஃபி அருந்துபவர்கள் எத்தனை சதவீதம்னா 25% கொடுத்துட்டாங்க. இது குளிர்பானம், கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் அருந்துபவர்கள் எத்தனை சதவீதம்னா 15% கொடுத்துட்டாங்க. இது டீ, தேநீர். தேநீர் அருந்துபவர்கள் 30%. மூன்றையும் அருந்துபவர்கள் எல்லாத்தையும் மூணுத்தையுமே, காஃபினா குடு, கூல் ட்ரிங்க்ஸ்னா குடு, டீனா குடு, எல்லாத்தையும் குடிக்கிறவங்க எத்தனை பேரு? 20%. இது மூணுத்தையும் குடிக்கிறவங்க.
இது மூன்றையும் அருந்தாதவர்கள், நீ எதை கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன் பிகாஸ் ஐ எம் டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 60. இந்த क्वेश्चனை பார்த்தோன்னே பிளைண்டா பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பை வரைபடத்தை பிரிச்சிருந்தாங்கன்னா ஒன்னு சதவீதமா பிரிப்பாங்க, இல்லைன்னா என்னவா பிரிப்பாங்கன்னு சொன்னேன், கோணமா பிரிப்பாங்கன்னு சொன்னேன். இங்க சதவீதம்னு பார்த்தோன்னே எல்லாத்தையும் உட்காந்து கூட்டிடுறாங்க. இப்ப 25 ஒரு 5 40, 40 ஒரு 30 70, 70 ஒரு 20 90. சார் 90 வந்துச்சு சார், அப்ப இது 10% தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆனா 60ன்னு கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறீங்க. அதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. 60ன்னு கொடுத்திருக்கேன், சதவீதம்னு பக்கத்துல போட்டிருக்கேனா? இல்ல இல்ல, அப்ப அது 60% கிடையாது, 60ன்றது எண்ணிக்கை. அப்ப பாக்கி இருக்கிறதெல்லாம் சதவீதத்துல கொடுக்க தெரிஞ்சு எனக்கு இது ஒண்ணுத்த மட்டும் நான் எண்ணிக்கையில கொடுக்கறேன்னா நீ தான் புரிஞ்சுக்கணும். அப்போ 10% என்பது எவ்வளவு மதிப்பா? 60. அப்ப வெளியில அவன் மதிப்பை கொடுக்கல, உள்ளவே வச்சிருக்கான் கருப்பாட்டை. புரியுதா? சோ வெளியில மதிப்பை கொடுத்து உன்னை கண்டுபிடிக்க வைக்கிறது ஒரு ரகம், மதிப்பை கொடுக்காம கேள்வியில கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கிறது ஒரு ரகம். ஆனா ரெண்டுமே இல்லாத உள்ளவே உனக்குள்ளே வச்சம்பார் ஒரு ஆளை அப்படின்னு சொல்றது. லட்டுல வெப்பன் பாத்தியா தாஸ், நட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவே வச்சிருக்காங்க. அப்ப இவர்கள் எல்லாம் சதவீதம், இவர் மட்டும் சதவீதம் இல்ல. அப்ப 10% தான் 60, 60 என்பது 10% என்பது நீ தான் புரிஞ்சுக்கணும். இவனே தான் அவன், அவனே தான் இவன். அப்போ 10% என்பது எவ்வளவு தொகை? 60. இதை வச்சுதான் இப்ப நீ கேள்விக்கு பதில் சொல்லணும். சோ முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டீ அருந்துபவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. டீ அருந்துபவர்கள் எத்தனை பேர்? டீ அருந்துபவர்கள், டீ அருந்துபவர்கள் எத்தனை? 30%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டீ அருந்துபவர்கள் 30%. நான் இப்பதான் பார்த்தேன். 10% என்பது 60 பேர் எனில் 30% என்பது எத்தனை பேர்? இதுதான் நம்ம கேள்வி. இந்த 60 தான் எத்தனை சதவீதத்துக்கு சமம் சொல்லிட்டேன்? 10க்கு சொல்லிட்டேன். அப்ப 10% என்பது 60 எனில் 30% என்பது எவ்வளவு பேர்? குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? கண்டுபிடிச்சலாம்ல. அப்ப 60 × 30 டிவைடட் பை 10 போட்டா இந்த x, இங்க இருக்கக்கூடிய x மதிப்பு கிடைச்சிடும். சோ இது அடிக்கலாமா? இது ஒரு முறை, இது 3 முறை. 6 3 18, 180. அப்ப 180 பேர் எதை சாப்பிடுகிறார்கள்? டீயை சாப்பிடுகிறார்கள். சோ ஆன்சர் வந்து 180. ஓகேவா? அடுத்தது, காஃபி அருந்துபவர்கள் மற்றும் குளிர்பானம் அருந்துபவர்கள் இடையேயான விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதை அருந்துபவர்கள்? காஃபியும் குளிர்பானமும், காஃபியும் குளிர்பானமும். காபி எத்தனை சதவீதம், குளிர்பானம் எத்தனை சதவீதம் அப்படின்றத முதல்ல பாரு. காஃபி எத்தனை? 25%. குளிர்பானம் எத்தனை? 15%. இது ரெண்டுத்துக்குள்ள விகிதம் கேட்கிறாங்க. நீங்க வந்து சால்வ் பண்ணி அது எவ்வளவு தொகைலாம் கண்டுபிடிக்க வேணாம், டைரக்டாவே அடிச்சிடலாம். அப்ப 25யும் 15யும் டைரக்டா 25 5வது வாய்ப்பாட்டுல அடியும். 25 5 முறை, 15 3 முறை. சோ விகிதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5:3 இருக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்ப முதல் கேள்வியினுடைய பதில் 180 வந்துச்சு. அடுத்தது 5:3ன்றது சி ஆப்ஷன் வந்துச்சு. அடுத்த क्वेश्चन ஒரு கணித கேள்வி தான் கேட்டிருக்காங்க. வாங்க சீக்கிரம், இன்னும் 10 क्वेश्चन தான். 15 மீட்டர் நீளமும் மற்றும் 8 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செவ்வகம்னாலே 2 பக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும், எதற்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்போ லென்த் 1 பிரெத் 1, அது அவங்களே சொல்லிட்டாங்க. 15 மீட்டர் நீளம் இருக்கு, 8 மீட்டர் அகலம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம அதனுடைய பரப்பளவு கேட்கிறாங்க, ஏரியா. பரப்பளவினுடைய ஃபார்முலாவே என்னன்னு பாத்தீங்கன்னா, பரப்பளவினுடைய ஃபார்முலாவே என்ன? லென்த் இன்டூ பிரெத். அது கொடுக்கப்பட்ட 2 மதிப்பு பெருக்கி சொன்னா நமக்கு இந்த ஏரியா எவ்வளவு பரப்பளவோ அது கிடைச்சிடும். அப்ப லென்த் இன்டூ பிரெத் என்னது? 15 × 8, 8 5 40, 1 8 8. சோ 120 சதுர மீட்டர். ஓகேவா? 120 சதுர மீட்டர். அப்ப 15 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவா இருந்திருக்கு? 120 சதுர மீட்டரா இருந்திருக்கு. ஆன்சர் ஓவர். அடுத்தது, ரவியை விட அவர் தந்தை 5 மடங்கு வயதானவர். யாரை விட? ரவியை விட அவர் தந்தை 5 மடங்கு வயதானவர். அப்போ ரவின்னு ஒருத்தர் இருக்கான், அவருடைய தந்தை ஒருத்தர் இருக்கார். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரவியை விட அவர் தந்தை 5 மடங்கு வயது. அப்போ ரவியினுடைய வயது எனக்கு என்னன்னே தெரியாது. நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா வயசு நான் என்னன்னு எடுத்துப்பேன்னா 5x. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரவியினுடைய வயது எக்ஸ்னா அவங்க அப்பா வயசு என்னது? 5x. ஏன்னா இவரை விட அவர் 5 மடங்கு, 5ஆல பெருக்குனா கிடைச்சிடும். அப்ப இவருக்கு 10 வயசுனா நம்ம அப்பாக்கு என்ன வயசா இருந்திருக்கும்? 50. இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்குது. ஓகேவா? சோ ரவியை விட அவர் தந்தை 5 மடங்கு வயதானவர். சோ இவர் எக்ஸ்னா இவர் என்ன எக்ஸ்? 5x. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 8 வருடம் கழித்து ரவியின் தந்தை வயது 53 எனில் இவ்வாய்மொழி கூற்றிற்கேற்ற சமன்பாடை காண்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் கழித்து அப்படின்னு இந்த கழித்து போட்டுறாதீங்க.
இந்த கழித்து கிடையாது. 8 வருஷம் கழிச்சுனா 8 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு அர்த்தம். அப்ப 8 வருடம் கழித்து ரவியின் தந்தை வயது என்னவா? 53. அப்போ 5x, இப்ப 5x இருக்காரு. தற்போதைய வயது என்ன? 5 மடங்கு 5x இருக்கார். 8 வருஷத்துக்கு அப்புறமானா எதிர்காலத்தை நோக்கி போகணும். எதிர்காலத்தை நோக்கி போனோம்னா அந்த வயசை நீ கூட்டுவியா? 10 வருஷம் கழிச்சு வயசு என்ன பண்ணா 10 கூட்டி தான் சொல்லுவேன். அப்ப 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா +8 = 53. அப்ப 8 வருஷம் கழிச்சு அவர் வயசு என்னவா இருக்குமா? 53 இருக்குமா? அப்ப இதுதான் சரியான விடை. அப்ப 5x + 8 = 53. இப்படிதான் நீ சொல்லணும். உடனே இங்க 5x - 8 = 53 போட்டுற போறேன். ஏன்னா கழிக்க சொல்லிருக்காங்க சார். 8 வருடம் கழித்துனா -8 போட போற. குழம்பாதமா? 8 வருஷம் கழிச்சுனா 8 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்தது 17வது கேள்வி. 240 கிலோவில் என்பது 60 கிலோ எத்தனை சதவீதம் கேக்குறாங்க. அப்ப 240 கிலோல 60 கிலோன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னா ரெண்டாவதா கொடுத்த நம்பரை நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க, முதல்ல கொடுத்த நம்பரை டினாமினேட்டர்ல போட்டுக்கோங்க. 240 கிலோவில் 60 கிலோ என்பது எத்தனை சதவீதம்னு கேக்குறாங்க. அப்ப எதால பெருக்கி சொல்லணும்? 100ஆல பெருக்கி சொல்லணும். அவ்வளவுதான் விஷயம், ஓவர். ஓகேவா? அப்ப 60/240 × 100. 240 கிலோவில் 60 கிலோ என்பது எத்தனை சதவீதம்? 0க்கு 0 கேன்சல் பண்ணிருங்க. 6 ஒரு முறை, 24 எத்தனை முறை? 4 முறை. சாரி, 4 முறை, 6வது வாய்ப்பாட்டுல. அப்போ 100/4 அடிச்சா எத்தனை சதவிகிதம்மா? 25%. 100 4ஆல் அடிச்சா 25. அப்ப 25%. அப்ப 240 கிலோல 60ன்றது எத்தனை சதவீதம்? 25%. பாதிக்கு கால்வாசி. அடுத்தது 18. பையில் உள்ள 20 கருப்புகள். அப்ப ஒரு பையை எடுத்துக்கோங்க. இந்த சாக்கு பையில எத்தனை கருப்புகள் இருக்கா? 20 கருப்புகள் இருக்கு. அப்ப 20 கருப்புகளில் ஒரு சிகப்பு கல்லை எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பையில் இருக்கிறது எல்லாமே கருப்பு கல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து சிவப்பு கல் என்னால எப்படி எடுத்து தர முடியும்? அப்ப இந்த நிகழ்வு நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்ப நடைபெறாத ஒரு நிகழ்தகவின் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 0. நடைபெறாத நிகழ்தகவின் மதிப்பு என்ன? 0. அப்ப இல்லாத ஒண்ணத்தை செய்ய சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா முடியாது. அதனால அந்த நிகழ்வை 0 தான் சொல்லணும். அப்ப நிகழ்தகவின் மதிப்பு எங்கிருந்து எது வரை? 0வில் தொடங்கி 1லே முடிந்துவிடும். இதுதான் நிகழ்தகவின் மதிப்பு. அப்ப probability always lies between 0 and 1. ஓகேவா? அப்ப இதுதான் நிகழ்தகவின் மொத்த மதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நிகழ்தகவின் மதிப்பு -1 இருக்காது, நிகழ்தகவின் மதிப்பு 2 இருக்காது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்ப நிகழ்தகவு என்பது 0ல தொடங்கி 1லே முடிஞ்சிடும். குறைந்த ஆயுள் உடையவன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்தது 19வது கேள்வி. இதுவுமே ஒரு டேபிளேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. 5 வெவ்வேறு பொறிகளில் அச்சுப்பொறி அப்படின்னா பிரிண்டர். அச்சுப்பொறி அப்படின்னா என்னது? பிரிண்டர். ஓகேவா? 5 வெவ்வேறு அச்சுப்பொறிகளில் 5 நாட்களில் அச்சடிக்கப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை. ஒரு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. MNOPQ. அப்ப Mன்றது ஒரு பிரிண்டர், Nன்றது ஒரு பிரிண்டர். இந்த 5 பிரிண்டர்ல 5 நாள் அச்சடிச்சது கேட்டிருக்காங்க. இவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா எந்த நாள் அதிகப்படியான பக்கங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன. அப்ப எந்த கிழமையில அதிகமான பக்கங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன நீ இது எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டினா உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் நான் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கல, நான் சொல்லிடுறேன். நான் தானே கொஸ்டின் எடுத்தேன். ஸோ வெள்ளிக்கிழமை தான் அதிகமான பக்கங்கள் என்ன இருக்கு? அச்சடிக்கப்பட்டிருக்கு. வேணும்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சம் பண்ணிப்பாரு, கூட்டிப்பாரு. அடுத்த கொஸ்டின் ஒரு திருப்பியும் ஒரு தரவு செயலாக்கத்துல தான் கேட்டிருக்கேன். ஓகே, இந்த பார் வெண்படத்துல இந்த எம்டியா இருக்கிறது எதை குறிக்குதுன்னா பாய்ஸ், ஆண்கள். இது எதை குறிக்குதுன்னா கேர்ள்ஸ், பெண்களை குறிக்குதுமா. இப்போ அவங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா Q என்ற கல்லூரியில் படிக்கும் பெண்களை போன்று எந்த கல்லூரியில் ஆண்கள் இரட்டிப்பாக உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. Q என்ற கல்லூரியில் படிக்கும் பெண்களை போன்று எந்த கல்லூரியில் ஆண்கள் இரட்டிப்பாக, இரட்டிப்னா 2 மடங்கா இருக்கணும். அப்ப Q கல்லூரியில் முதலில் எவ்வளவு பெண்கள் படிக்கிறாங்கன்றத பாரு. Q கல்லூரியில் 2000 பெண்கள் படிக்கிறார்கள். Q கல்லூரியில் எத்தனை பெண்கள்? 2000 பெண்கள். இதை போன்று 2 மடங்கு ஆண்கள் எந்த கல்லூரின்னு கேட்கிறாங்க. 2000 பெண்களினுடைய 2 மடங்கு ஆண்கள் என்பது எவ்வளவு? 4000. புரியுதா சொல்றது? 2 மடங்குனா அப்படியே டபுள் பண்ணணும். அப்ப 2000ன்றது இதனுடைய டபுள் மடங்கு 4000. அப்போ இதை போன்று 2 மடங்கு 4000 ஆண்கள் எந்த கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா எஸ்ல படிக்கிறாங்களா? இல்ல, எஸ்ல கொஞ்சம் மிச்சமாவே இருக்குது. அடுத்தது ஆர்ல படிக்கிறாங்களா? ஆர்ல கம்மியா இருக்குது. பீல படிக்கிறாங்களா? பீலயும் மிச்சமா இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி டி தான். டீல தான் சரியா 4000 பேர் படிக்கிறாங்க. அப்ப டி கல்லூரியே சிறந்தது. அப்போ Q என்ற கல்லூரியில் படிக்கும் பெண்களை போன்று 2 மடங்காக ஆண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி எது? டி. அப்ப Q என்ற கல்லூரியில் படிக்கும் பெண்களின் எண்ணிக்கை 2000, அது அப்படியே டபுள் பண்ணா 4000. அது
டீ கல்லூரி. ஓகே சூப்பர். லாஸ்ட் தமிழ் தாமா, டக்கு டக்கு முடிச்சலாமா? தமிழ் பொறுத்துக. ஆடுகொடி ஊன் ஊன் செந்தமிழ் கலகல. எல்லாருக்குமே ஈஸியா தெரியும். கலகல அப்படின்னு வந்தாலே அது இரட்டை கிளவி. ஏன்னா பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி, பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். அப்பொழுது ஒரு வார்த்தை 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ அடுக்கி வரணும். அது ஒன்னு அடுக்கு தொடரா இருக்கலாம், இல்ல இரட்டை கிளவியா இருக்கலாம். அடுக்கு தொடர்னா பிரிச்சா பொருள் தரும், ஆனா இரட்டை கிளவினா பிரிச்சா பொருள் தராது. கல சொல்லி பாரு, வரல. ஊன் அப்படின்னு தனியா சொன்னாலும் பொருள் தருது. அப்ப ஊன் ஊன் என்பது அடுக்கு தொடர், கலகல என்பது இரட்டை கிளவி. அப்ப டீக்கு லாஸ்டா வந்து என்ன வரணும்? 1 வரணும். லாஸ்டா 1 வர மாதிரி 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சோ டி ஏ ஆன் ஆப்ஷன் கேன்சல். அடுத்தது ஊன் ஊன்னா என்னது? அடுக்கு தொடர். அப்ப பிக்கு 3 வரணும். ரெண்டுத்துலயுமே பிக்கு 3 தான் இருக்கு. அப்ப டெஃபினட்டா மத்தது கண்டுபிடிச்சுதான் ஆகணும். செந்தமிழ் ஆடுகுடி, இதுல எது வினைத்தொகை எது பண்பு தொகைன்னு கேக்குறாங்க. ஆடுகுடி 3 காலங்களையும் எது ஒன்று உணர்த்தி வருகிறதோ அது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆடுகுடின்றது எப்படி சொல்லலாம்? ஆடிய குடி இறந்த காலம், ஆடுகின்ற கொடி நிகழ்காலம், ஆடும் கொடி எதிர்காலம். அப்ப 3 காலங்களையும் உணர்த்தி வரக்கூடியதுனால இந்த ஆடுகொடி எதுக்கு சேர்ந்துரும்? வினைத்தொகைக்கு சேர்ந்துரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. செந்தமிழ் என்பது எதுல சேரும்னா பண்பு தொகை. செந்தமிழ் பிரித்தால் எது ஒன்று மை தருகிறதோ அது என்னது? பண்பு தொகை. அப்ப செந்தமிழ் என்பதை பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் தமிழ் என்று புணரும். அப்ப பிரித்தால் அங்க என்ன தருது? மை தருது. அதனால என்னது? பண்பு தொகை. 22 எவன் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவன் கூட்டல் ஒருவன் அப்படின்னு இருக்கு. சோ இந்த இன் பிளஸ் ஓ சேரும் பொழுது அது என்னன்னு புணரும்னா நோ. ஓகேவா? என்னன்னு போனாலும் நோ. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க ஏவா அப்படியே வந்துரும், இங்க இருக்கக்கூடிய ரூவா இன் அப்படியே வந்துரும். சோ இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் நோ வந்திருக்கு. அப்ப எது ஒரு ஆன்சர்? ஆப்ஷன் சி, எவன் ஒருவன். ஓகேவா? சோ இன் பிளஸ் ஓ புணர்ந்துதான் நோன் மாறி இருக்கு. 23வது क्वेश्चन, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எளிது. எளிது என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன? எந்த ஒரு காரியத்தையும் நீ எளிமையா செஞ்சிடறனா இதை செய்யறது கஷ்டம்பா அப்படின்னு சொல்லுவோம். கஷ்டம்ன்றது இதுல எது உணர்த்துது? சிறிது, வரிது, பெரிது, அரிது. எதுன்னு பாத்தீங்கன்னா அரிது. அப்ப எளிமையா செய்யறவ அப்படின்னா இல்ல இது ரொம்ப அரிய செயல், அரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ 24வது கேள்வி. இந்த क्वेश्चनல நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆனதா சொன்னாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால். இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் இந்த ஏ ஆப்ஷனை படிச்ச உடனே அங்கேயே வந்து நீ மைண்ட வந்து என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தோம்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன் பிசிடில எவன் படிப்பா? என் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ் ஒரு மார்க்கை உன்னை விட்டு இறக்காது. 1000 பேரோ 3000 பேரோ இல்ல 5000 பேரோ பின்னாடி தள்ளி உட்கார வச்சிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணீங்க. பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால்? அவ்வளவுதான், நீ முடிஞ்சிச்சு. அதான் சார் ஏ ஆப்ஷன் அப்படின்னீங்கன்னா யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால்? தோழியுடன் சென்றால். முடிஞ்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கேள்வி பூங்கொடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இந்த கேள்வி இருந்திருக்கலாம். பூங்கொடி யார் கூட போனா? அவன் ஃப்ரெண்டோட போனாப்பா, முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த யாருடன் என்ற கேள்விக்கு பதில் தோழியுடன் மட்டும் தான் வரணும். இந்த திங்கட்கிழமை போனா, காலையில போனா, பேருந்துல போனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு படத்துல உதாரணத்துக்கு சொல்லுவாங்களே விவேக் சார் வச்சு, உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் ஒரே ஒரு போன் தான் பண்ணா. ஒரு போன் தான் பண்ணா, அவர் பல பதில கொடுத்தாரு, சிங்கமரத்துல சொல்ற மாதிரி. ஆனா உங்ககிட்ட நான் பல கேள்வி கேட்டேன், பல போன் பண்ண எல்லாத்துக்கும் அப்படின்னு. ஒரு கேள்வி தான் கேட்டேன், பல போன் பண்ண அப்படி சம்திங் ஏதோ டைலாக் வரும். அந்த மாதிரி யாருடன் சென்றால் கேட்டோனே, பூங்கொடி காலைல எழுந்தாளா, தலை குளிச்சாலா, வெளில வந்தாளா, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பூ மல்லிப்பூ எடுத்து வச்சாலா, எதிர்த்து கண்ணாடியில பார்த்து ரெடி பண்ணாங்களா, அம்மா வீட்டுல இட்லியை சாப்பிட்டாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்தாளா பூர்ணிமா, அவங்க கூட போனாலா, இப்படின்னு உட்காந்து லைனா கதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாருடன் போனா? ஃப்ரெண்டு வந்தா போயிட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த கேள்வி 2வது கேள்வி பாருங்க, பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த எப்படி அப்படின்ற வார்த்தைக்கு தான் இப்படி பதில் நீ சொல்லணும். புரியுதா? அப்போ பூங்கொடி எப்படி சென்றால்னா, பூங்கொடி பள்ளிக்கு தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி சென்றால் அப்படின்ற பதில் இந்த கேள்விக்கு தான் சொல்ல முடியும். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி, நாட் ஏ. புரிஞ்சுதா? லிசன் பண்ணீங்களா? அதுதான் வேணும். அடுத்தது 25 பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டாங்க. தெளிவா கொடுத்திருக்காங்க. பிளாக் போர்ட். பிளாக் போர்ட், பிளாக்னாலே கரும்.
போர்ட்னா பலகை. ஸோ ஆன்சர் கரும்பலகை. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்ததுலேருந்து 25 கேள்வி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் நல்லபடியாகவே கொடுத்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் வச்சுட்டேன்னா சொல்லணும். என்னை பொறுத்தவரையும் வச்சுட்டேன்னா நான் மிரட்டலாம் விரும்பல, கண்டிப்பாக சிம்பிளாக தான் வச்சேன். ஸோ நல்லபடியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய வீடியோஸ் வந்து உங்களுடைய போர்ட்டலில் வந்துட்டு இருக்கோம். நேற்றே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க தோழா டெஸ்ட் பேட்ச் எழுதுனவங்களாம். ஸோ இனிமேலும் அன்னைக்கு வீடியோ அன்னைக்கு நான் போட்டுறேன். மேக்ஸிமம் நீ எழுதுன அன்னைக்கு வந்துடும் ஈவினிங், அப்படி இல்லைன்னா மறுநாள் வந்துடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உடனே அன்னைக்கே வரலன்னு கேட்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். நல்லபடியாக பாருங்க, டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மையத்தோட நன்றி, வணக்கம்.